நான் பார்த்தேன் தலைவர்கிட்ட இருந்தேன். அவர் அந்த இடத்துல ஒழும்பி போய் தன் கிடந்த புயனையை காட்டி அவன் கையை கொடுத்து இப்போதைக்கு வச்சிருந்து அப்புறம் கவனிக்கணுன்றைக்கெல்லாம் எனக்கு மசிக்கு தொலைக்கிற உலகமே பொறுத்த வேண்டிய ஒரு பாராட்டை எதிர்பார்த்து கொண்ட தலைவர் இந்த சின்ன ஒரு கலைஞர்கிட்ட இவ்வளோ தூரம் பணிவானிக்கிறாரு என்று பார்த்து நான் மேசி வைத்து போனேன். எனக்கு இந்த பேர் வந்துச்சு வாழ்க்கையில் எனக்கு பல இழப்புகளை சந்தித்தது. காரணம் என்ன, செல்லக்குட்டின்னு கூப்பிடைக்கு எனக்கு ஒரு வரைக்கும் இல்லாத பேர் இல்லை. பாடசாலை காலங்களில் இந்த மாதிரி கலைப்பயணம் அப்போ அவர் வாசிக்கைகளை பார்த்து கொண்டு வந்து இந்த ஹார்மோனியம் வாசிப்பேன், ஒரு வித்துவான் வாசிக்கிற அளவுக்கு வாசிப்பேன். நான் வீட்டை வந்து பெற்றோர்கள் சகோதரர்கள் உங்களோட ஊர் ஆரம்ப கட்ட வாழ்க்கை வறுமையான குடும்பத்தில் இருந்தால் ஆனால் எனக்கு இந்த தாகம் முழுக்க கலத்தாகம் ஏதாவது செய்யணுமெண்டா அது பொருளாதாரம் இல்லை. அந்த ஆண்டாண்டு காலம் அது எப்படி உருவாகிச்சு? சின்ன வயதிலே எனக்கு இந்த உணர்வு இருந்தது. அதுதான் எனக்கு பிற்காலத்தில் இதுகளுக்கு போகவும் அது சரியான வழியில் போகிறதுக்கு பாடிடக்கூடிய ஒரு பாடலோட பாடி கட்ட மாட்டீங்க. சங்கங்கள் கவி பாடிய அங்கங்கள் விளையாடிய செந்தமிழ் தீமையிது எங்கள் சுந்தர ஈழம் இது. அந்த பாட்டுக்கு மெட்டமைச்ச அந்த சந்தர்ப்பம் சொல்லப்போனால் எனக்கு இறைவன் கொடுத்த கொடையன்னு தான் சொல்லணும். நான் படித்த 3ஆம் வகுப்பு தான் படித்தேன் நிறையா. ஆனால் அந்த 3ஆம் வகுப்போட நிப்பாட்டி என்ன காரணம்? நான் தான் கடைசி பிள்ளை, எல்லோரும் கல்யாணம் செய்திருந்தோம். அம்மாவும் நானும் தான். அப்பறம் போயிட்டார். அதால் பள்ளிக்கூடத்துக்கு தாயக பாடல்களிலே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நெட்ட பாட்டு எந்த பாட்டு எடுத்து கொண்டாலும் சிறப்பான பாடல்கள். பிடித்த பாடல்கள்னு நான் எதை சொல்லுவேன். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாழ்க்கை இன்னும் மோசமாகி போய் கொண்டிருக்குது பொருளாதாரத்தை. அதால் எனக்கு பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ரெண்டு பேரை அந்த போராட்டத்தில் இழந்துட்டு இருந்தேன். 2 பேர் வீரச்சாவும். அதால் கொஞ்சம் இந்த வாரம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் 6ஆம் வாரமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் அதிதிகளை அழைத்து வந்து பேசுகிற நிகழ்ச்சி நக்கீரன் சபையில் கூட்டு கதை. வணக்கம் மக்களே. வணக்கம் ஷியா. வணக்கம் முஷாந்தன். வணக்கம் மக்களே. இப்போ இன்றைக்கு வந்துட்டு மரக்கறி. சரி, நாங்கள் சொல்லி தான் ஆரம்பிப்போம். அதிகாலை பொழுதுல எங்க எடுத்தீங்க? மரையில் மரக்கறி. சரியா, நீங்கள் மறைக்க ஆசைப்படுறீங்கன்னு தெரியும். ஆனால் உங்களோட ஆசை கூடி சீக்கிரம் நிறைவேறும். சரியா, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி புட்டும் கத்திரிக்காய் ஒரு என்ன சொல்றது, புட்டு கொத்து போகிற இன்னொரு முக்கியமான விஷயம். சரி, அதே மாதிரி குறிப்பாக ஷியான் கொஞ்சம் பிடிச்சாக்களை வந்து செல்லக்குட்டியோட கூப்பிடுவோம். சரியா, நீங்கள் கூப்பிடுறது பார்த்துருக்கீங்க? இல்லை, இன்னைக்கு வந்த விருந்தினர்கள் கூட செல்லக்குட்டி ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன இந்த பேர் வந்துச்சு? இந்த பேர் நான் வைக்கல, எங்களை அப்பா அம்மா வச்ச பேர் தானே. என்னத்துக்காக அப்படி வச்சினோன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என் அப்பருக்கு ஒரு தம்பியார் இருந்தவராம் செல்லக்குட்டின்ற பேர் வழியில் அவர் இறந்து போயிட்டார். அதை விட்டு அந்த ஞாபகார்த்தமாக இந்த பேர் வச்சினமோ தெரியாது. தச்சு தவிர இந்த காலத்தில் வச்சுருந்தா சும்மாவே செல்லக்குட்டின்னு கூப்பிட்றது. இந்த பேர் இந்த இளம காலத்தில் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் எனக்கு பல இழப்புகளை சந்தித்தது. காரணம் என்ன, செல்லக்குட்டின்னு கூப்பிடைக்கு எனக்கு ஒரு வரைக்கும் இல்லாத பேர் இல்லை. அதால் என்ன ஒரு மாதிரி இப்போ செல்லக்குட்டின்னோன்னா முழுக்கண்ணும் என்ன தான் திரும்பி பார்க்கும். அப்போ எனக்கு ஒரு சங்கோஷம். பொம்பளை பிள்ளைகளும் கூப்பிட்றது, பொம்பளை பிள்ளைகளும் கூப்பிட்றது அப்படி தான். இல்லை, செல்லக்குட்டின்னு தான் நான் பேர். இப்போ வகுப்பில் நான் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கல, டாப்பு கூப்பிடைக்க செல்லக்குட்டின்னு தானே கூப்பிடுவோம். இப்போ பொதுவாக எந்த இடத்துலையும் நான் ஒரு காரியத்துக்கு முன்னுக்கு போய் நிற்க எனக்கு கொஞ்சம் சங்கோஷம். அதால் நான் பல இழப்புகளை சந்திக்கிறேன் இந்த வாழ்க்கையில். எனக்கு திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் இப்படி ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாத ஒரு பேராலே அந்த சந்தர்ப்பங்களை இழந்ததை நான் பேரில் ஒன்றும் இல்லைன்னா நான் இப்போ எந்த திரைப்படங்களை பார்த்தாலும் சீரியல் நாடகங்களை பார்த்தாலும் செல்லக்குட்டி என்ற பேர் தான் நான் பழக்கிறேன் இல்லை. அதால் இப்போ எனக்கு கொஞ்சம் தெம்பு நல்ல பேர் ஒன்று வச்சுக்கணும். யார் இந்த செல்லக்குட்டி? செல்லக்குட்டின்றது யார்? பெற்றோர்கள், ஊர், அது பிறகு என்ன உங்களுடைய பாடசாலை காலங்களில் என்ன மாதிரி கலைப்பயணம்? எனக்கு அண்ணன் இருந்தவர் எஸ்பி அருள். அவர் சின்ன வயதிலே ஒரு நாடக கலைஞராக உருவாகினவர். பேச்சு முத்து அண்ணாவியார் ஹரிச்சந்திரா, இப்படி பழைய புராண நாடகங்களில் இவர் பாத்திரங்களை ஏற்று பெண் வேடங்கள் அன்படங்கள் எல்லாமே நடித்து அவர் ஒரு கலைஞராக வெளிப்படுத்தினார். அவர் ஆரம்பத்தில் இங்கே சமுதாயம் என்ற ஒரு திரைப்படம் ஒன்று வெளியிட்டது, தமிழ் திரைப்படம் உண்டு. அதில் அவர் நடித்தவர். முதல் தமிழில் வெளியிட்ட படமாண்டா சமுதாயம் ஆண்டு. அது நான் நினைக்கிறேன் அது ஓடினது. ஆனால் அந்த பெரிய திரையில ஓடையில் அந்த பள்ளிக்கூடங்களே அந்த படம் அப்போ ஓடி காட்டினது. அப்படி இருந்தால் பிற்காலத்திலே அவர் சதுர்கச்சேரி சின்ன மலம் மண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோயிலில் நடக்கும் சின்ன மலம்.
அப்படியானவர்கள் ஒரு பாடகர், இசையமைப்பாளர், இசை வல்லுநராக இருந்தவர்கள் அதுகளில் அவர் ஈடுபட்டு வளர்த்தார். அவர் தான் எனக்கு இந்த கலைத்துறைக்கு உந்துகோலாய் அமைஞ்சவர். அவரை இந்த மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் ஹார்மோனியம் வாசிப்பார். அப்போ அவர் வாசிக்கல பார்த்து கொண்டு இருந்து நான் இந்த ஹார்மோனியம் வாசிப்பேன், ஒரு வித்துவான் வாசிக்கிற அளவுக்கு வாசிப்பேன். நான் கண்ட சித்தி முறையோடு நான் கற்க இல்லை. அந்த திறமைகளெல்லாம் இருக்குது. மற்றது எனக்கு இயல்பிலேயே இந்த புத்தகங்கள் அதில் வாய்ச்சதால் அந்த ஒரு எழுத்தாளர்களாக, அதாவது கவிதைகள் எழுதணும், இசைப்பாடல்கள் எழுதணும் என்ற ஒரு இதில் நாடகங்கள் எழுதணும் என்ற ஆர்வம் சின்ன வயதிலே இருந்து தான். நான் பொருளாதாரம் எனக்கு ஒத்துழைக்கல. வறுமையான குடும்பத்தில் விழுந்தார அதால் என்னுடைய வெளிப்பாடுகளை வெளியில் கொண்டு வர முடியாமல் நான் இன்றைக்கு அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக வந்துட்டீங்க. வீட்டை பெற்றோர்கள், சகோதரர்கள், உங்களோட ஊர், ஆரம்ப கட்ட வாழ்க்கை, இதை பற்றி சொல்லுங்க. ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்றால் எனக்கு 19 வயசில் அம்மா இறந்துட்டா. எந்த ஊர் நீங்கள் பிறந்து வளர்ந்த? நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம் முல்லை மாவட்டத்தில். நான் பிறந்த இடம் தனியூற்று, கணக்கணின்னு சொல்லப்படுற இடம். நான் கல்யாணம் செய்த இடம் குமலாமணி. அது அம்மாண்ட அடிக்கடி இருந்த அம்மாண்ட உறவுகள் இருந்த இடம். அம்மாண்ட தமையன்ற மகளை தான் திருமணம் செய்து நான் 19 வயதில் திருமணம் செய்யல. அம்மா சுகஈனப்பட்டு கிடந்தவன். மனைவிக்கு கை பிடிச்சி தந்துட்டு 3ஆம் நாள் மேலே போயிட்டான். வறுமையான குடும்பத்தில் இருந்தால் ஆனால் எனக்கு இந்த தாகம் முழுக்க கலத்தாகம். ஏதாவது செய்யணுமென்றால் பொருளாதாரம் இல்லை. ஆனால் அதில் எந்தபடி எதுன்னு எனக்கு இந்த துறைக்கு உறுதுணையாக அமைஞ்சது இந்த மனைவி தான். எவ்வளோ கஷ்டம் என்றாலும் நீங்கள் அந்த துறையில் உங்களோட செயற்பாடு செய்யும் கூட நீங்கள் கொடுத்தப்போ நாடகங்கள் வளர்கிற போடுற இப்படியே இருந்து காலம் மாறிச்சு. காலம் மாறினோடனே அந்த துறை மாறிச்சு. காலம் 83 பிறகு தான் அந்த காலத்தில் மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் ஏற்படைகளில் என்னென்ன கலைத்துறையை அதுக்கு பயன்படுத்த வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. காரணம் என்றால் எனக்கு அதுதான் வருவாய்க்குரிய தொழிலாக இருந்ததால் என்னை அவைகள் அந்த காலத்துக்குரியவளை இனங்கண்டு அது என்ன நினைத்து கொண்டார்கள். அப்போ அதுவே எனக்கு பிடித்த சரியான வழியில் போகிற ஒரு சாராரோடு நான் இணைஞ்சு செயற்பட்டேன். இந்த கலைத்துறையை அதான் அதுக்கு தலைமையும் எனக்கு பரிச்சயமானவரை அமைஞ்சிட்டார். இந்த கலைத்துறையால் என்னை அவர் இனங்கண்டு என்னை பயன்படுத்த துவங்கிக்கணும். அதில் பாடல்கள், வீதி நாடகங்கள். ஏன்னா இப்போ சங்கர் என்ற ஒருவர் இருந்தவர் கலவன் பாட்டு பொறுப்பாளராக முல்லை மாவட்டத்துக்கு. அப்போ இங்கே மெயினாக இருந்தவர் புதுவரத்தினத்தில் தெரியும் தானே உங்களுக்கு. அவருங்க முல்லை மாவட்டத்தில் அவர் இருந்தவர். அவர் என்ற அனுசரணையோட என்னுடைய கலைத்துறை வெளிப்பாடுகள் எல்லாம் வெளியில் வந்தது. சரி, சகோதரர்கள், பெற்றோர்கள், ஆரம்ப கட்ட வாழ்க்கை. ஆரம்ப கட்ட வாழ்க்கையில் எனக்கு அக்கா ஒரு ஆள், அண்ணன் நான் சொன்ன கலைஞர் எஸ்பிஆர் 3 பேர் தான். 3 பேர். மற்ற ஒரு ஆள் இளவயதிலே செத்துட்டார். 3 பேர் தான் இருந்தாங்க. இது நான் தான் கடைசி கடைக்குட்டி, செல்லக்குட்டி. அப்படியே தான் அமைஞ்சு. எந்த குட்டி என்னை வீட்டை அடிக்கடி கூப்பிடுவீங்க? எந்த குட்டி என்னை வீட்டை அடிக்கடி கூப்பிடுவீங்க? என்ன வீட்டில் அப்பர் கூப்பிடுற மகனே மோனே என்று தான் கூப்பிடுவார். அம்மா தான் வாடா போடான்னு தான் கூப்பிடுவா. வாடா மோனே அப்படி என்று தான் குட்டி என்று பேர் அநேகமாக பள்ளிக்கூடங்களில் அப்படி அரைஞ்சபடியோ கூப்பிட்றபடியோ மற்றபடி இல்லை. ஆனால் இப்போ நான் இந்த துறைக்கு விளக்கிட்டா பிறகு என்னை அநேகமாய் மாயவதாசன் என்ற பெயரில் நான் இந்த கலைத்துறையில் என்ற பெயர் விளங்குது. மற்ற அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட காலத்தில் முல்லைச்செல்வன் என்ற பெயரில் என்ற பெயர் இருந்தது. சரி, நிறைய விஷயங்கள் எழுதணும், அதுக்கு பொருளாதாரம் பலம் இல்லைன்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க. ஆனால் பிறகு நிறைய பாட்டு எழுதியிருப்பீங்க, பாடி இருப்பீங்க, மெட்டம் வச்சிருப்பீங்க. பாடிடக்கூடிய ஒரு பாடலோட பாடி கட்ட மாட்டீங்களா? பாடல் என்ன எழுச்சி பாடலா இல்லை ஏதோ ஒரு பாடல் உங்களோட அடையாளத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல். சங்கங்கள் கவி பாடிய அங்கங்கள் விளையாடிய செந்தமிழ் சீமையிது எங்கள் சுந்தர ஈழமிது. இங்கே பங்கங்கள் எழலாமோ, பகைவர்கள் வரலாமோ, எங்கும் எதிலும் வெற்றி பொங்கும் செந்தமிழ் சங்கங்கள் கவி பாடிய அங்கங்கள் விளையாடிய செந்தமிழ் சீமையிது எங்கள் சுந்தர ஈழமிது. நம்புங்கள் நம்மை நாடிய துன்பங்கள் திசை மாறிட நாளொன்று விரைந்து வரும்.
நாடுங்கள் வசமாகிட நாடுங்கள் விரைவாகவே நாளையே மறந்து வரும். நம்புங்கள் நம்மை நாடிய துன்பங்கள் நிலை மாறிட நாளொன்று விரைந்து வரும். நாடுங்கள் வசமாகிட நாடுங்கள் விரைவாகவே நாளையே மறந்து வரும். துணிந்து விட்டால் துன்பமில்லை, துவண்டு விட்டால் அமைதி இல்லை. எங்கும் எதிலும் வெற்றி பொங்கும் செந்தமிழ் சங்கங்கள் கவி பாடிய. இது ராஜேந்திர மண்டலப்படியும் பாடினவன் அந்த நேரம் இயக்கப்பாடல். இது பலராரும் வர வைக்கப்பட்ட பாடு. அந்த பாட்டுக்கு மெட்டமைச்ச அந்த சந்தர்ப்பம் அது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு? சொல்லப்போனால் இது எனக்கு இறைவன் கொடுத்த கொடைன்னு தான் சொல்லணும். நான் படித்த 3ஆம் வகுப்பு தான் படித்தேன் நிறையா. ஆனால் அந்த தொடர்ந்து புத்தகங்கள் வாய்ச்சி கொண்டு வந்தேன். நான் வாய்க்க எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு. எங்கே கண்டாலும் புத்தகம் வேண்டாம் கூட ஒரு பேப்பர் துண்டுகளாக இருந்தாலும் அதை எடுத்து பார்த்து போட்டு தான் போடுவேன். அப்படி ஒரு வாய்ச்சி எனக்கு ஒரு இயற்கையான ஒரு அது இறைவன் கொடுத்த கொடைன்னு தான் சொல்லணும். நான் ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் 18 வயசில் அப்போ இலங்கை வானொலி தேசிய ஒளிபரப்புன்ற இதுதான் இயங்கினது. வட்ட ஒளிபரப்பு அப்போ விரையில்லை. அப்போ அந்த வட்ட ஒளிபரப்பு துவங்கின காலகட்டத்தில் அதுக்கு ஒரு வாழ்த்து பாடணுமன்ற மனம் விரும்பிச்சு. அப்போ அதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். இந்த திருப்புகழ் இருக்குல்ல, முத்தை தரு பத்தை திருநகையத்தை கிரகத்தை, இது குற்றத்தில் வர்றது. இதே வேலையில் அதுக்கு ஒரு வாழ்த்து பாடு திரு வானொலி புகழ் என்ற தலைப்பில் ஒரு இதை எழுதி போட்டேன். சித்தத்தினில் நித்தம் நிதமொரு புத்தம்புது முத்தை தருகிற வித்தை இதனை கற்றுத் திகழ்கிற கலைஞானி எத்திக்கிலும் தித்தித்திருந்தமிழ் வெற்றிக்கொடி எட்டுக்குளவிட வற்றுக்களை இட்டு தருகிற இசைவாணி புத்திக்கொரு உப்பற்றறிஞரும் கற்றுக்குள விட்டு திரிவரும் பெற்றுப்பெறு இன்பம் அடைவதன் பணியாலே கத்துங்கடல் சுட்டுங்கரும்புகள் நித்தம் மூளை கக்கும் கதிரவன் கெட்டு களி பட்டு புகும் வரை 8 திசை 8 புகழ்வரை பெறுவாயே. இப்படி எழுதி போஸ்ட் கார்டாக போட்டு விட்டோம். எனக்கு என்னட்ட ரேடியோவும் இல்லை. காண்ற பொழிகளெல்லாம் கிடையாது. இது வந்துருக்கலாம் ரேடியோவில் வந்து உன்னை பற்றி தான் நம்ம கதைக்கிறாங்க. ஒரு வருஷமாக அதை பற்றிய புகழ் அந்த ரேடியோவில் வந்தோன்னு வந்து வானொலி. அதுக்கு பிறகு ஓஹோ எனக்கு இல்லையும் ஏதோ இருக்குது, எனக்கு இல்லையும் ஏதோ துறவே ஆண்டவன் தந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் என்னுடைய இதுகளை வெளிப்படுத்தினேன். சரி, அந்த பாடலுக்கு மெட்டமைச்ச சந்தர்ப்பம் எப்படி உங்களை வந்து சேர்ந்தது? இப்போ நான் ஒரு பாட்டு பொதுவாக நான் ஒரு பாட்டு ஒன்று எழுதுனால் அதுக்கு ஒரு மெட்டு போட்டு தான் பாட்டியே எழுதுவேன். மனதுக்குள்ளே ஒரு முணுமுணுப்பேன் ஒரு இசையை. அது அந்த இசை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்ததானே அதை முணுமுணுத்து போட்டு அதுக்குரிய சொற்களை போடுவேன். இப்போ ஆதியான பாட்டு இருக்குல்ல, அதில் 3 நடை வருது. ஆதியாய் அவதரித்த செந்தமிழ் அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததுங்கள் தமிழ். ஆதியாய் அவதரித்த செந்தமிழ் மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதுங்கள் தமிழ். மேலான தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞான தமிழ். ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ். இதொரு நடை. திசையட்டு முறை கொட்டி புகழெட்டு உரமிட்ட செந்தமிழ் எங்கள் தமிழ். திடமுள்ள நெஞ்சங்கள் புடமிட்டு வாழ்ந்திட்ட வேங்கையின் வீரத்தமிழ். படை கொண்டு வந்தவர் பகைவென்று விளையாடும் பைந்தமிழ் எங்கள் தமிழ். பாவலர் நாவலர் காவலர் வீரமகை பாடை புகழ்ந்திட்ட பைந்தமிழ். இதொரு நடை. அடுத்தது. குறுகத்தரைத்த குரலால் உலகம் தெளிய தழைத்த செந்தமிழ். குமரி முதலாக இமயம் வரையாக முடிகொண்டு வாழ்ந்த முத்தமிழ். அடிமையாவதோ பகைவன் பிடியில் மாழ்வதோ தமிழா ஆண்மை இல்லையோ உரிமையில்லாத இல்லையோ. இது 3வது. இன்னொரு தடவை வருது, அது கொஞ்சம் சிக்கலான தடவை. அதை இந்த இடத்துல நான் பாட விரும்புகிறேன். அது கொஞ்சம் கடூரமானதடவை. இது அப்போ பண்டிதர் படந்தாவன் என்னோட இருக்கால் இந்த பாடு நீங்களாக இருந்தீங்கள். எத்தனை படிக்கிறீங்க? 3ஆம் போய் சொல்கிறீங்க. 3ஆம் படித்தால் இப்படி கேட்டேன். இது உண்மைதான். எப்படி எனக்கு வந்தது எனக்கே தெரியாது. அந்த வரிகள் எல்லாம் எனக்கு எப்படி வந்தது தெரியாது. 3ஆம் வகுப்போட நிப்பாட்டி என்ன காரணம்? வீட்டு என்ன பொருளாதாரம் விவசாயம்? பொருளாதார சூழல். நான் இன்னொரு விவசாய குடும்பம் தான். பொருளாதார சூழல் போகிறது. நான் தான் கடைசி பிள்ளை. எல்லோரும் கல்யாணம் செய்யணும். அம்மாவும் நானும் தான். அப்புறம் போயிட்டார். அதால் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு வாய்ப்புகள் வந்துட்டார். ஆனால் திறமைகள் இருந்தது. சரி, நீங்கள் முதலாவது பாடிய தாயக பாடல்? முதலாவது பாடல் தான் இந்த சங்கங்கள் கவி பாடி.
அதுக்கு பிறகு ஞாபகமான பாடல்கள் ஆனால் இன்றைக்கும் நிறைய பேருடைய மனதிலே இருக்கும் இன்னும் ஒரு பாடல் தான் ஆண்டாண்டு காலமதாய். அதை மறந்து விட்டு இந்த இசை பயணத்தில் அல்லது இந்த எழுச்சி பாடல்கள் வரிசையில் வந்து நாங்கள் எதையுமே சொல்ல முடியாது. அந்த ஆண்டாண்டு காலமதாய் அது எப்படி உருவாகிச்சு, அதுக்கு பிறகு என்ன நடந்தது, என்ன மாதிரியான அந்த இசை எல்லாம் சேர்க்கப்பட்டது? தமிழ் மீது எனக்கு பற்றுதல் கூட ஒரு காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் 58ஆம் ஆண்டு 56ஆம் ஆண்டு ஒரு கலவரம் நடந்தது. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மலையகத்தில். அதில் பாதிக்கப்பட்டார்கள் எங்களோட நாட்டுக்கு வந்தவை. வரும்போது ஒரு தடவை பார்த்தோன்னா அவருக்கு இந்த தலையை மொட்டை அடித்து போட்டு இதில் சிங்கள தர சிறி நெருப்பால் சுட்டுருந்தாங்களே, சிங்கள சிறி தலையில் சுட்டுருந்தாங்க. அப்போ ஒரு பொம்பளைக்கு 2 மார்பகம் அறுத்து விட்டுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நான் கண்ட காட்சிகள் இது இந்த மனதில் ஒரு பெரிய ஆழமான ஒரு இதை ஒரு பண்ணு. நாங்கள் ஒரு அடிமை நிலையில் இருக்கிறபடியே தானே எங்களுக்கு இந்த நிலைமை. எங்களுக்கு மட்டும் இதாக இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டுருமோன்ற ஒரு சின்ன வயதிலே எனக்கு இந்த உணர்வு இருந்தது. அதுதான் எனக்கு பிற்காலத்தில் இதுகளுக்கு போகவும் அது சரியான வழியில் போகிறதுக்கு நான் சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கவும் எனக்கு வேலை இருந்தது. அந்த காட்சிகள்லாம் இப்படி ஒரு காலம் இருந்தது. அப்போ இந்த இதுகளும் மற்ற ஏற்பட்ட தாக்கங்கள், உணர்வு தூண்டல்கள், மற்றபடி என்னோட திறமைக்கு நான் சொந்தக்காரன் இல்லை எல்லாம். சரி, அந்த பாட்டு எழுத சொல்லி யார் வந்து கேட்டது, அதுக்கு மெட்டமைக்க சொல்லி எல்லாம் என்ன நடந்தது? 83ஆம் காலகட்டத்தில் அப்போ எனக்கு ஒரு மச்சான் இருந்தவன், சொந்த மச்சான் தான் அவன். நான் தான் இதில் கொஞ்சம் ஈடுபாடு கூட. அவன் பாடுவான். அப்போ நான் அந்த பாடல்கள் இருந்து அவனை பாட வைக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் இவியல் இணைஞ்சு கொண்டு எங்கள் வீட்டை வந்து வந்து இணைஞ்சு என்னுடைய நோக்கங்களை அறிஞ்சாத அவள் இணைஞ்சு கொண்டோம். அவளுக்கு அந்த நேரத்திலே கதைச்சவே, ஐயா நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள், நீங்கள் இந்தியாவுக்கு போயிருக்க வேண்டிய ஆள் 2 காய்ச்சவங்கள் என்னது அந்த நேரம் உள்ள திறமைகளை பார்த்து போடு. பிறகு இங்கே அங்கே போகிறத விட இங்கே இருந்தால் என்னால் நல்ல பயன்களை பெறலாமன்றோடைய நோக்கத்தில் என்னை இங்கே சொன்னோம். அதில் வந்து தொடர்ச்சியாக நான் பாடல்கள் எழுதி இன்னொன்னே இப்போ இவர் களவான் பாட்டு பொறுப்பாளர் என்ற சங்கர் அவர்கள் என்னட்ட வந்து அவர் இதில் ஈடுபடுத்தி அதுக்குள்ளே என்ன நினச்சி கொண்டு அவர் மூலமாகத்தான் இந்த நாடகங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தினார்கள். இப்போ இந்த நாடகங்கள் பல வெற்றி நாடகங்களாக போய்ட்டு வந்த முடிவில் ஒரு வேண்ட ஒரு நாடகம் 1 வருஷமாக ஓடி ஒரு இடத்துக்கு போட்டுட்டு திரும்ப வர அங்கேருந்து ஆடுவார் திரும்ப கொண்டுட்டான் அந்த நாடகத்தை உண்டு. அப்படியே செய்யப்பட்டோம்னா அதனால் எங்களுக்கு அவரும் தலைமையும் எனக்கு பரிச்சயமாகி போனார். இப்படித்தான் நாடகங்கள் போட்டு கொண்டு இருந்தோம். அந்த தலைமையை அண்டைக்கு சந்திக்க வேண்டிய அவரும் எங்களோட நாடகங்கள் பார்க்க வாரார். வந்திருந்த இடத்துல இப்போ என்ன கேட்டார். அப்போ இவன் குட்டி கண்ணன் நான் சொன்னேன், அவனுக்கு அப்போ 8 வயசு. அவன் தான் அந்த நாடகத்தில் நான் போட்ட நாடகம் மெயின். அவர் அண்டைக்கு போட்டு காட்டின நாடகத்தில் மெயின் அவன் தான். இரும்பு திரை என்ற ஒரு நாடகம். அவனையும் பார்த்து என்னையும் பார்த்து போட்டு சொன்னார், சில குட்டியான இவைகளை எல்லாம் இதில் பயன்படுத்தலாமோ, இதில் படிக்கிற எல்லா பேர் படிப்புக்கு இவைகளுக்கு இதால் பாதிப்பு பெறாதோன்று கேட்டார். நீங்கள் சொல்கிறதே தான். ஆனால் இப்போ நாங்கள் அவர்கள் கலைஞர், கலையில் ஆர்வம் உள்ளவர், அவரை நாங்கள் அதில் பயன்படுத்தணும். இப்போ லீவு காலம், அதில் அவரை நான் பயன்படுத்துகிறோம். மற்ற இன்னொன்று இந்த சின்னங்களை வச்சு தான் பெருசுகளுக்கு புத்திமா சொல்ல வேண்டிய ஒரு சூழல் கிடைக்கும். பெரியாக்கள் சொல்லி விளங்குறதில்லை, சின்னாக்கள் சொன்னால் தான் விளங்குது. சொன்னதுதான் அந்த இடத்துல அவருடைய அந்த பெருந்தன்மையை நான் பார்த்தேன். தலைவிட்ட பெருந்தன்மை அவர் அந்த இடத்துல ஒழும்பி போய் தன் இதில் கிடந்த ஒரு புயனையை காட்டி அவன் கையை கொடுத்து இப்போதைக்கு வச்சிருந்து நான் அப்புறம் கவனிக்கணுன்றதுக்குள்ள எனக்கு மசிக்கு தொலைக்கிற உலகமே போற்ற வேண்டிய ஒரு பாராட்டை எதிர்பார்த்து கொண்ட தலைவர் இந்த சின்ன ஒரு கலைஞர்கிட்ட இவ்வளோ தூரம் பணிவானிக்கிறாரு என்று பார்த்து நானே மேய்ச்சி போனேன். அப்படி ஒரு தலைமையை நாங்கள் காண்கிற கஷ்டம். சரி, அந்த தலைமையிடம் என்ன பாராட்டுகளையும் கௌரவங்களையும் நீங்கள் பெற்றீர்கள்? நான் நேரடியாக 2 பாராட்டு என்ன படங்கள் கிடக்கு. என்னென்ன அவரோட நான் எடுத்துக்கொண்ட படங்கள், எனக்கு பரிசுகள் வழங்கின படங்கள் எல்லாம் கிடக்கு. என்னட்ட இஞ்சையில் எல்லாம் வெளியில் விழாக்கள் வச்சிருந்து எனக்கு திருப்பி அனுப்பி இருக்கணும். சரி, தாயக பாடல்களிலே உங்களுக்கு பிடித்த பாடல் அது? என்னுடைய பாடல்கள் கேட்குறீங்களா? ஒட்டுமொத்தமாக தாயக பாடல்? ஒட்டுமொத்தமாக அது புதுவே எத்தனை பாடல்கள் எத்தனையோட இதை என்று சொல்கிறது எது கூடான்னு சொல்லலாம். இதெல்லாம் நல்ல பாடல்கள். புதுவே நல்ல பாட்டு, எந்த பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சிறப்பான பாடல்கள். பிடித்த பாடல்கள்னு நான் எதை சொல்கிறேன்?
நீங்கள் ரசித்த சரி, உங்களுடைய பாடல் அந்த ஆண்டாண்டு காலம் ஓ 2 பேரை பாடி காட்டுங்க. முழுக்க பாடம் இல்லை, சிலதை பாடுறேன். ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி ஆட்டன் பூட்டி பூட்டி சுத்தி வந்த வீதி, முந்தி வந்த வீதி, எங்கள் அண்ணா எங்கள் அக்கா அண்ணையரே எதிரிக்கு எங்கள் வரலாம். அக்கா அண்ணையரே எதிரி எங்கு வரலாமா, எங்கள் மண்ணை ஆள நினைச்சா வேங்கை நாங்க விடலாமா, ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி, வீட்டுக்கொரு வீரன் போனா விடுதலையும் நாளை வரும், வீதியிலே சுற்றித் திரிஞ்சா அடிமையாக சாக வரும், ஆட்டம் போடும் இராணுவங்கள் அலறையோடணும். மறந்துட்டேன் இது வரிகள். இங்கே அடிமை இல்லை என்று ஒரு பரணி பாடணும். ஓ ஒரு சரி, இந்த பாடல் யார் உருவாக்க சொன்னது, என்ன நடந்தது? இந்த பாடல் இந்த இந்த இப்போ பாடின பாடல் ஓ நான் என் பாட்டில் எழுதுவேன்ப்பா. வீட்டில் இருந்தோண்டு கத்தனை வார நேரம்னா என் பாட்டில் எழுதுவேன். எழுதி மட்டும் அமைப்பேன். மட்டும் அமைச்சோடனே அதை அந்த துறைக்குள்ளே இருந்தபடியாக என்னட்ட வருவனம் தானே. அப்போ அவைகளுக்கு பாடி காட்டுவேன். பாடி காட்டினோன்னு இது நாங்கள் இதோட உடனே ரெக்கார்ட் பண்ணணுமென்று அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுக்குரிய ஆக்களை வச்சு பாடிக்கணும். சரி, அந்த காலத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க, பாடிருக்கீங்க. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வாழ்க்கை என்னையா பிறகு எங்கள் முகாமுக்கு போய் திரும்ப வந்தோம். வந்த பிறகு எங்களோட அந்த பணியில் நாங்கள் ஒன்றும் செய்யலாதானே. பிறகு சும்மா கவிதைகள் எழுதினேன். பேப்பர்களுக்கு கவிதை எழுதுவேன், எழுதி கொடுப்பேன். பல கவிதைகள் பேப்பர்களில் வந்திருக்கு, தினக்குறளில் வந்திருக்கு, உதயெல்லாம் வந்திருக்கு, சுடரொலியில் வந்திருக்கு. அப்படி கொஞ்சம் காலம் அதில் ஈடுபட்டேன். சேர்ந்து அதையும் விட்டு வாழ்க்கை இன்னும் மோசமாகி போய் கொண்டிருக்குது பொருளாதாரத்தை. அதால் எனக்கு பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ரெண்டு பேரை அந்த போராட்டத்தில் இழந்துட்டேன். 2 பேர் வீரச்சாவும். அதால் கொஞ்சம் எங்களை ஜீவாதாரத்துக்கான துறையை தேடி ஒரு தோட்டத்தில் போயிருந்தோம். அப்போ 15ஆம் ஆண்டு தோட்டத்தில் போயிருந்து அதில் கொஞ்சம் காலம் இருந்து அதுக்குள்ளார வலிக்கிட்டு இப்போ வந்து வீட்டோடையே இருக்கிறோம். வெளியில் ஒரு மகன் அவரும் இதில் இருந்து தடுப்பில் இருந்து வெளியில் இருக்கிறார். அவருக்கு இன்னும் கார்டு கிடைக்கல. அவருடைய உதவியோடு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறத போக்குவாட்டும். அதுக்குள்ளே இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா சின்ன ஓரங்க நாடகங்களா, பக்தி பாடல்களா, தத்துவ பாடல்களா பாடி இந்த போன்களெல்லாம் பதிவு செய்து அதை பாடக்கூடியவர்கிட்ட கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது கோயில்களுக்கு பாடல்கள் ஏற்றி கொடுக்கணும். கேட்பனம் வந்து கோயில்களுக்கு பாடல் ஞாபகம் கோயில்களுக்கு பாடல்கள் ஏற்றி கொடுக்கணும். இப்போ கிட்ட நயனாதேவிக்கும் ஒரு பாடல் ஏற்றி கொடுக்கணும். கொஞ்சம் காலம் என்றது இல்லையா, நீங்கள் நிறைய காலம் இருக்கணும், நிறைய வேலை செய்யணும், கணக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதையும் முடிக்கணும். அவசரப்பட்டுலாம் போகக்கூடாது. நிகழ்ச்சி தொடர்ந்து பல்வேறுபட்ட விஷயங்களை பேச போகிறது. சிறிய விளம்பர இடைவேளை.